முன்னரே அறிவிக்கலங்கிறாங்க. அரசு அதே நிலைப்பாட்டில் இப்பவும் இருந்திருந்தா இவங்க சொல்ற குற்றச்சாட்டு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, மேல் நடவடிக்கை துரிதமாக எடுக்கிறாங்க. அரசியலாக்காதீர்கள், தவறு செய்தவர்களை நாங்கள் விட்டுவிட மாட்டோம்னு அமைச்சர் சொன்னதை கடைபிடிக்கிறாரு. இப்போ வரைக்கும் மிக வேகமாக நடவடிக்கை. இன்னைக்கு எத்தனை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவசர சட்டம் கொண்டாந்துருக்கிறாங்க, அவரை நீக்கிட்டாங்க, NTA தலைவரை நீக்கிட்டாங்க, புதுசாக ஒருத்தரை போட்டுட்டாங்க, நிபுணர் குழு அமைச்சிட்டாங்க. பல்வேறு நடவடிக்கைகளை விரைவாக எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் இல்லாம அதுல ஒரு பதற்றம் தெரியுதுங்கிறாங்க. இந்த விரைந்து செய்யக்கூடிய இந்த நடவடிக்கைகள்ல ஒரு பதற்றம் தெரிகிறது. ஏதோ தற்காத்துக் கொள்வதற்கான, யாரையோ காப்பாற்றுவதற்கான ஒரு பதற்றம் இந்த நடவடிக்கைகள்ல தெரியுது. மறந்த சொல்லாட்சி நீங்க எடுத்து கொடுத்தீங்க. அது பிரின்ஸ் என்ன சொன்னாங்க, யாரை காப்பாத்து இந்த நடவடிக்கை கேட்கிறாங்க. யாரையும் காப்பாற்றுவதற்காக நடவடிக்கை எடுத்தா மூடி மறைக்க பார்ப்பாங்க. அது மூடி மறைக்க பார்ப்பாங்க. அதுக்கான உதாரணங்கள் நம்ம நிறைய தமிழ்நாட்டிலே இருக்க அமைச்சர்களை காப்பாற்றுறதுக்கு இந்த அரசு எவ்வளவோ மூடி மறைக்க முயற்சி பண்ணாங்க. அது மாதிரி எல்லாம் பண்ணல, வெளிப்படையா நடக்குது எல்லா விசாரணைகளும், துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதையும் பதட்டம் நினைக்கிறீங்க. ரெண்டாவது, அவர் பேசுனதுல கான்ட்ரடிக்ட் பண்ணார். முறைகேடு எதுவும் நடக்கவில்லைன்னு சொன்ன, முறைகேடு இல்லாத அமைப்பு இருக்கிறதா அப்படின்றாங்க. அவரே கேட்ட, உலகத்தில் எங்கேயாவது இருக்கான்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறார். ஒரு முறைகேடுகளே இல்லாத அமைப்பு உண்டான்னு. அப்ப நம்ம இதுல என்ன பார்க்கணும்னா, ஒரு அரசு எப்படி இதை அணுகுகிறதுன்னு பார்க்கணும். முறைகேடு நடக்கிறது, அது வெளிப்படையாக தெரிகிறது, இதே அரசு தான் நடவடிக்கை எடுக்குது. மிக வேகமாக தவறு செய்தவர்கள்லாம் தண்டிக்கப்படுகிறார்கள். அரசும் நீதிமன்றம் எல்லாம் இணைஞ்சு வேகமா இருக்கிறாங்க. அமைச்சர் சொன்னதுல மிக முக்கியமான கருத்து என்ன சொன்னார்னா, எனக்கு யாருமே முக்கியம் இல்ல, கடினமாக உழைத்து இந்த தேர்வு எழுதிய மாணவர்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப எளிமையா அந்த கேள்வி தான் கேட்கிறாங்க. இதையே முதல் நாளில் அந்த ஸ்டேட்மெண்ட்டையே அமைச்சர் சொல்லல அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது முறைகேட்டின் தன்மை முதல் 12 மணி நேரத்துல தெரிய வந்திருக்காது. அதோட தரவுகள் இருக்கு. தம்பி கேட்டார் அந்த கேள்வி, ஏன் 12 மணி நேரத்துல பண்ணலன்னு. அப்ப என்ன செய்வாங்க, அன்றைக்கு இருக்கிற தரவுகள் அடிப்படையில தான் அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக முடியும். இன்றைக்கு இப்ப மே 5ஆம் தேதி நடந்த தேர்வுக்கு இன்றைக்கு வந்திருக்க தரவுகள் கண்டிப்பா அவங்களுக்கு அடுத்த நாள் அவங்களுக்கு வந்திருக்காது. அந்த தரவுகள் அடிப்படையில் தான் ஒன்னொன்னா பண்றாங்க. மிக முக்கியமா ஒரு விஷயம் நம்ம இதுல பார்க்கணும்னு கேட்டா, அண்ணா பேசுறப்ப சொன்னாங்க, அந்த தேசிய தேர்வு முகமை நேரடியாக முறைகேட்டில் ஈடுபட்டிருக்குன்னு. அது அந்த ஒரு விஷயம் அவர் சொல்ற விதத்தினால மக்களுக்கு தவறா போயிடும் நினைக்கிறேன். இல்ல நம்ம திரு பிரின்ஸ் சொல்றதை மட்டுமே அடிப்படையா வச்சு பார்க்க வேண்டாம். முடிவுகள் வரும்போது எந்தெந்த மாநிலத்துல வினாத்தாள் வெளியானது, எங்கெங்க மாணவர்கள் தங்க வைக்கப்பட்டார்கள், எங்கெங்கெல்லாம் போய் அவங்க தேர்வு எழுதினாங்க, எந்தெந்த மையங்கள்ல பிரச்சனை ஏற்பட்டதுங்கிற எல்லா செய்தியும் வெளிவந்தது. குறைந்தபட்சம் அந்த செய்தியின் அடிப்படையிலாவது ஒரு தவறு நடந்திருந்தால் அது குறித்து விசாரிக்கப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லாம தவறே நடக்கவில்லை அப்படின்னு அதை டிக்ளேர் பண்றது சரியான்னு கேட்கறாங்க. சரியான்னு கேட்கறது காரணம் என்னன்னா, அவங்க சொன்னாங்க இல்லையா, எப்படி மையத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி பூட்டப்பட்டு விடும், 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் உள்ள இருக்கணுங்கிற மாதிரி இவங்க கடுமையான கட்டுப்பாடுகள் வச்சிருந்தாங்க. அந்த கட்டுப்பாடுகளையும் அவங்களுடைய நடைமுறைகளையும் நம்பியதன் காரணமாக சொல்லி இருக்கிறார்கள். இதுல தவறு 2 விதமான தவறுகள் இதை நம்ம பார்க்க வேண்டியது. என்னன்னா, முதல் தவறு, தனிநபர்கள் பொருளாதார ஆதாயத்திற்காக இந்த கேள்வித்தாளை லீக் பண்ணி சம்பாதிக்கலாம் நினைச்ச தனிநபரின் தவறுகள். அவங்க அதுக்கும் தேர்வு முகமைக்கும் சம்பந்தம் இல்லை. தேர்வு முகமையோட தவறுகள் என்ன இருக்கு, அது விளக்கமா கூட பிரின்ஸ் சொன்னாங்க. அந்த தவறுகள் என்னன்னா, அவங்க ரெமிடியல் ஆக்ஷன்ஸ், ஒரு தவறுன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதற்கான ரெமிடியல் ஆக்ஷன்ஸ் அவங்க என்னென்னலாம் எடுத்தாங்களோ அதைத்தான் இவர்கள் தவறுங்கிறாங்க. என்னன்னா, உதாரணத்துக்கு ஒரே கேள்விக்கு 2 சாத்தியமான ஒரு பதில்கள் இருந்தது என்றால் அந்த 2க்குமே மார்க் கொடுத்தாங்க அப்படிங்கிறது அவங்க தேர்வு நடக்கும்போது கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, மதிப்பெண் கொடுக்கும்போது தான் தெரிய வந்திருக்கும். அதனால அதுக்கு எடுக்கிறாங்க. அந்த கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ்ங்கிறது ஆஃப்டர் தாட்டா தான் இருக்க முடியும். அப்ப ரிசல்ட்டுக்கு பிறகாகத்தானே டைரக்டர் ஜெனரல் பிரஸ் பார்க்கறாரு. அப்ப அது தவறு நடந்திருந்தால், தவறுதான் நடந்திருந்தால் நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லலையே. தவறே நடக்கவில்லை அப்படின்னு சொல்றதும், குறிப்பிட்ட அந்த 6 மையங்கள்ல 1563 மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அதை ஸ்பெசிஃபை பண்றதும், அப்ப உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத சொல்லாம சொல்றதா தானே சார் அர்த்தம்? அது அதாவது இப்ப பிரச்சனை இருக்கிறது என்பதை கண்டிப்பா எந்த அமைப்புமே ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க 10-12 மணி நேரத்துல உடனடியாக ஆமாமாங்க உள்ள இருக்குங்க நாங்க பாக்குறோங்கிறத யாருமே சொல்ல மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்கே தெளிவு தெரிய வேண்டும் இல்ல, என்ன மாதிரி தவறுகள் நடந்திருக்கு, அதோட தீவிரம் என்னென்ன அப்படிங்கறத ஆய்வுக்கு உட்படுத்திட்டு தானே சொல்லுவாங்க. இத்தனை பெரிய மொத்த இந்தியாவுக்குமான ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்வு, பொது சுகாதாரத்துக்கான ஒரு அடிப்படையை
கட்டமைப்பை கேள்வி அங்கதான் சார் வருது. அப்படியான ஒரு அமைப்பு அதனுடைய நம்பகத்தன்மையை இழந்திருக்கிறது. ஒரு அமைப்பை போட்டு அங்க உயர்மட்ட குழுவை போட்டு விசாரிக்க வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கு. அதிரடியா இயக்குனரை மாற்ற வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கு. சிபிஐ விசாரிக்க வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கு. ஒட்டுமொத்த 35-40 லட்சம் மாணவர்களினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவ்வளவு லீனியன்ட்டா இருந்திருக்கா அப்படிங்கறத கேள்வி. இல்ல லீனியன்ட்டா இல்ல, அவங்களே சொன்னதுல அவங்க எந்த விதத்துல லீனியன்ட்டா இல்ல, கடுமையான கட்டுப்பாடுகளையும் மீறி ஒரு சில லீக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நடைபெற்றிருக்கிறது வியப்புக்குரியது. அதையும் இப்ப அந்த மாதிரியான ஒரு சிதறல்கள்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத அடைக்கிறதுக்கான முயற்சி செய்யறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை நீட்டுக்கான எதிர்ப்பு மனநிலையில இங்க இருக்கிற ஆளும் கட்சி இருக்கிறது. அதற்கான காரணங்கள் வேற பல முறை நம்ம விவாதிச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதனால இங்க வந்து நீட்டுக்கு எதிரான மனநிலையில் நம்ம பேசுறோம், நீட்டு தேவையான்னு பேசுறோம். இன்றைக்கு தேதியில மற்ற எல்லா மாநிலங்களிலும் பேசப்படுறது வந்து இங்க நடந்த முறைகேடு, இந்த லீக், இதை எப்படி சரி பண்ணுங்கிறதா பேசுறாங்க. ஒரு அமைப்பை எப்படி நல்ல விதமாக நடத்த வேண்டும் என்றுதான் மக்கள் யோசிக்கிறார்களே தவிர அதையே நிறுத்திடணும் அப்படின்னு யோசிக்கல. ஏன்னா உங்களுடைய ஒரு தகவலுக்காக சொல்றேன், இன்றைக்கு நீட் பிஜி தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட பிறகாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இதைத்தான் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம், அனைத்து நிலைகளிலிருந்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கறத எங்களுடைய பிரதான கோரிக்கை அப்படிங்கிறாரு. இது அரசியலாக்கப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீங்க கூட்டணியில் இருக்கிறாங்க, அவர்களுடைய கோரிக்கையும் அதை அரசியல் ஆக்காமே பார்க்கலாமான்றதையும் சொல்லுங்க. இல்ல அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு, அவருடைய கட்சி சார்ந்த கருத்தை சொல்றதுக்கு அவருக்கு சகல உரிமையும் உண்டு, அது சொல்லலாம். பட் அவங்க இல்லையே, இப்ப நீட் தேர்வு வேண்டாம்னு பாமக மட்டும் தான் சொல்றாங்களா? எத்தனையோ கட்சிகள் சொல்றாங்க, அதுல அவருடைய கருத்தை பதிவு செய்யறாரு. அதை பத்திய கருத்தை நாங்க சொல்ல முடியாது. நாங்க எங்களுடைய கருத்துல உறுதியா இருப்போம். எங்களுடைய கருத்து என்னன்னா, நீட்டுங்கிறது ஒரு நாள்ல உருவாக்கப்படல. அது காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்துல அங்க உருவாக்கப்பட்ட ஒரு நீட்டு தான். அதுக்கான வரைமுறைகள் எல்லாம் அப்போது ஒன்று உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் அது மாறிக்கொண்டே இருக்கிறது. அது உருவாக்கின காலகட்டத்தில் இருந்த ரூல்ஸ். முதலமைச்சர் கேட்கிறார், மாநிலத்தின் தொழில்முறை படிப்புகளுக்கான தேர்வு முறையில மாநிலத்திற்கான உரிமை என்கிற ஒன்று வேண்டும், விருப்பப்படுகிற மாநிலங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மாநில உரிமையை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல அது அவருடைய ஒரு பார்வை. அது எப்பவோ வந்து அது மாநிலத்தின் பிரிவிலேருந்து அது பொது பிரிவுக்கு வந்துருச்சு கல்விங்கிறது. அதுக்கான தேர்வுகள் வரும்போது அதுவும் இவர்கள் ஆட்சி காலத்தில் தான், ஆட்சியில் இருக்கும்போது தான் கொண்டாந்த கூட்டணி ஆட்சியில் இருக்கப்போ தான் அது பொது பிரிவுக்கே மாற்றப்படுகிறது. அன்றைக்கு இல்லாத ஒரு விடயங்கள் இன்னைக்கு நம்ம பேச வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை பேச வேண்டும் என்றால், ஒரு நாட்டுக்கு ஒட்டுமொத்தமான ஒரு பொதுவான ஒரு கல்வி திட்டம், பொதுவான தேர்வு திட்டம், அது மாதிரி இருக்கிறது வந்து எந்த விதத்தில் அப்பதான் எல்லாருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை வழங்கும். இல்ல சார், நீங்க இப்போ நம்ம ஏதாவது ஒரு தேர்வில் அப்படியான ஒரு சிக்கல் ஏற்பட்டிருந்து அதை நம்ம வந்து குறைந்தபட்சமாக அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆராயலாம் சொன்னா ஓகே. தொடர்ச்சியாக எல்லா தேர்வு, தேசிய தேர்வு முகமை நிறைய தேர்வுகளை நடத்துது. அப்படி தொடர்ச்சியாக எல்லா தேர்வுகளிலும் அப்படி ஒரு சிக்கல் இருக்கு. யுஜிசி நெட் தேர்வுல ஒரு சிக்கல் இருக்கு, சிஏஎஸ்ஆர் யுஜிசி நெட்ல ஒரு சிக்கல் இருக்கு. அப்படின்னு தொடர்ச்சியா எல்லாமே சிக்கலா இருக்கும்போது அப்ப அது மாணவர்களினுடைய எதிர்காலத்தை பாதிக்கிறதுங்கிற கேள்வியை எழுப்பணுமா வேண்டாமா? அதாவது இன்றைக்கு என்டிஏவோட ஒரு சிக்கல் வந்த பிறகு ஒவ்வொரு சிக்கலாக சொல்லப்படுகிறது. இதுவும் இருக்கிறது, இதுவும் இருக்கிறது. முதல்ல ஒவ்வொன்றாகத்தான ஆட்சியில் இருக்கிறவங்க, அரசு வந்து ஒவ்வொரு சிக்கலாகத்தான் தீர்க்க வேண்டும். தேசிய தேர்வு முறைக்கு ஒரு பெரிய நிபுணர் குழுக்கள் வந்திருக்கிறார்கள். அதுவும் மிகப்பெரிய அறிவாளிகளும் மிகப்பெரிய கல்வியாளர்களும் இருக்கிறாங்க அந்த குழுவில். அவங்க வந்து மிக தெளிவாக திட்டமிட்டு இதுல இருந்து என்ன தீர்வு நடத்தி என்ன ஒரு பொதுவான ஒரு சமமான ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் வழங்கப்படணும், தீர்வுகள் சொல்லுவாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும். மீண்டும் உங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொல்றேன், அந்த 1563 பேருக்கு இன்னைக்கு மறு தேர்வு நடந்தது. அந்த 1063 பேர்ல இன்னைக்கு தேர்வுக்கு வந்தவங்க வெறும் 813 பேர் தான். 780 பேர் அந்த 1563ல தேர்வுக்கே வரல. அப்ப அந்த மாணவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மைதானே சார்? அப்படி இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா மறு தேர்வு எழுதின பிறகு எந்த மதிப்பெண் அப்படிங்கிறது இருக்கு. இல்லாட்டி அவங்களுக்கு கொடுத்த கிரேஸ் மார்க்கை கழிச்சுட்டு மிச்ச மார்க் தான் வச்சுக்குவோம். அதை தெளிவுபடுத்த வேண்டியது யாரு சார்? முன்னாடியே வந்துருச்சு, அறிவிப்பு தெளிவாக வந்திருக்கு. உங்களுக்கு என்ன வேணா பண்ணலாம், அது விருப்பத்தில் ஆப்ஷன்ல தான் கொடுத்திருக்கு. வேணா ரெண்டாவது தேர்வு எழுதுங்க, இல்லாட்டி உங்களதுல கிரேஸ் மார்க் கழிச்சிட்டு மிச்ச மார்க் தான் உங்களுக்கு இருக்காங்க. அதை கூட எடுக்காட்டி என்ன பண்றது பயத்துல வந்திருக்கு. முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன்.